கடந்த 5 வருஷமா உங்க சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் அவர்களோட செயல்பாடுகளை பத்தி சொல்லுங்க. எங்க பகுதி களமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த பவர் கல் பயிற்சி எங்களுக்கு இந்த களமா பயிற்சி கொடுத்தாங்க. மக்கள் கிட்ட அவரோட அணுகுமுறை எப்படி இருக்கும்? ஐயா, அவரை பத்தி எங்களுக்கு பசு இந்த பாலம்புறையில பசு கூட ஒரு நேரம் வந்து வராம இருக்கும். ஆய்வு கூட போக மாட்டேன், ஃபோனில் ஓடுவான். உடனே அவங்க அங்கேருந்து போடுவாங்க. கரெக்ட் டயத்துக்கு எங்களுக்கு பசு வந்து சேர்ந்துச்சு. அப்போக்கப்போ பார்த்து ஏற்பாடு பண்ணி சொல்லிடுவாங்க எங்களுக்கு. சிவகாசி மக்களோட 30 ஆண்டு கால கனவான சாட்சியாபுரம் மேம்பால பணிகள் பற்றி உங்க கருத்து? இது மாதிரி இந்த ஊர்ல இவ்வளோ குயிக்காக அந்த மாதிரி பாலம் அமைப்பு கொடுத்தது இல்லையா. எங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் போல். இது எங்களுக்கு அருமையாக இதை செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஆமாம், எங்களுக்கு பசுப்பு இல்லைன்னா அங்கேருந்து உரமூடை ஏற்றி வருவோம், டிராஃபிக்கில் நின்றுவோம். ஒரு நாள்லாம் மூடை ஏற்றி வந்து நின்றுக்கிட்டேன். பூரா மழை வேஞ்சி சோறு உப்பு மூட்டை ஒன்றுமெல்லாம் போச்சு. இப்போ எந்த மழை வேஞ்சாலும் நாங்கள் வாட்டில் வந்து போய் எங்களுக்கு சௌரியமாக போச்சு. இந்த சட்டமன்ற தேர்தலில் சிவகாசி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரா அவர் மீண்டும் போட்டியிடுறாரு. அவருக்கு மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும்? நல்லா செஞ்சிருக்காரு, அதை பற்றி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நல்லாவே அவருக்கு நாங்கள் ஆதரவு இருப்போம். ஐயா, நான் செஞ்ச மனிதனுக்கு செய்யணும், உப்புட்டார் உள்ளளவு நினைட்டு இருக்கேன். அதனால் செஞ்சவருக்கு நாங்கள் கண்டிப்பாக செய்யணும். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி வேட்பாளர் அரசன் அசோகன் அவர்களுக்கு நமது வெற்றி சின்னம் கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்.